உங்க ஃபேமிலியில யாருக்காவது டயபெட்டிஸ் இருந்ததுன்னா, உங்களுக்கு ஒரு குவிஸ். உங்க ஃபேமிலி மெம்பர் யாராவது ஒரு லோ சுகர் ஆகி மயக்க நிலையில இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு நீங்க என்ன குடுப்பீங்க சரி பண்றதுக்காக? 4 ஆப்ஷன் இருக்கு உங்க வீட்ல. ஒண்ணு மில்க் சாக்லேட், இன்னொன்னு சுகரு, இன்னொன்னு ஆரஞ்சு மிட்டாய், இன்னொன்னு ஃப்ரூட்டி. இது 4ல எது பெஸ்ட் சாய்ஸ்? எல்லாமே கரெக்ட் சாய்ஸ் தான். ஆனா எது பெஸ்ட் சாய்ஸ்? வரிசையா பார்ப்போம் வாங்க. நம்பர் 1 மில்க் சாக்லேட். மில்க் சாக்லேட்ல சுகர் நெறைய இருந்தாலும், அது ஃபேட்டும் நெறைய இருக்கு. அதனால அந்த ஃபேட் அந்த சுகர பிளட்ல கலந்து பிளட் சுகர ஏத்துறதுக்கு லேட் ஆகும். ஸோ நாட் அ வெரி குட் சாய்ஸ். நம்பர் 2 சுகர். சுகர் ஒரு நல்ல சாய்ஸ் தான். படக்குன்னு சுகர் ஏறும் தான். ஆனா மெஸ்ஸியா இருக்கும். ஏற்கனவே மயக்கமா இருக்கவங்களுக்கு, படுத்து கிடக்கிறவங்களுக்கு, ஒரு ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வாயில உள்ள சொருகுறது கொஞ்சம் கஷ்டம். சிந்திரும். ஒரு மாதிரி மெஸ்ஸி ஆயிடும். அதனால அதுவும் அவ்வளோ நல்ல சாய்ஸ் கிடையாது. நம்பர் 3 ஆரஞ்சு மிட்டாய். சூப்பரான சாய்ஸ். பியூர்லி மேட் அவுட் ஆஃப் சுகர்ங்கிறனால, சுகர் சாப்பிட்டோம்னா படக்குன்னு ஏறும். ஆனா, அத வாய்க்குள்ள திணிக்கணும். அவங்க கடக்கு முடக்குன்னு மெல்ந்து உடைக்கணும். இது பண்ண முடியுமாங்கிற சந்தேகம். நம்பர் 4 ஃப்ரூட்டி. இது ஒரு சிறப்பான சாய்ஸ். காரணம் என்ன? அந்த ஸ்ட்ராவ போட்டு வாய்க்குள்ள சொருகுனோம்னா 2 தடவ உறிஞ்சினாங்கன்னா கூட, லிக்விட் ஃபார்ம்ல இருக்கனால வேகமா பிளட் சுகர் ஏறிரும். அதுதான் இருக்கிறதுல பெஸ்ட் சாய்ஸ். ஸோ அதனால உங்க வீட்ல யாராவது டயபெட்டிக் பேஷண்ட் இருந்தா, ஃப்ரிட்ஜ்ல எப்பவுமே ஒரு மேங்கோ ஜூஸ் வச்சுக்கிறது நல்லது. காரணம் என்னன்னா, பட்டுன்னு சுகர் ஏறதுக்கு ஒரு அருமையான சாய்ஸா இருக்கும். இந்த இன்ஃபோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொன்னாக்கா, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் 4 பேத்துக்கு ஷேர் பண்ணி